ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா இட்லியும் எம்டி சால்னா தான். எம்டி சால்னா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப மசாலாஸ் இல்லாமல் ரொம்ப மைல்டான மசாலாவோட, இந்த சம்மருக்கு ரொம்ப மைல்டான மசாலாவோட ரொம்ப டேஸ்டியாக 2 இட்லி சாப்பிட்றதுல 3 இட்லி சாப்பிட்லாம் தாராளமாக. ஏன்னா நமக்கு வந்து குழம்பு அவ்வளோ மசாலாஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. 3 வெங்காயம், 4 தக்காளி, காரம்னு பார்த்தா நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் போட போகிறோம், அதனால் 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், வேர்க்கடலை ஒரு 10 வேர்க்கடலை, முந்திரி, கசகசா ஒரு 1/2 hour ஊறட்டும். ஒரு 4 பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட்டுக்கு அது போதும். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கல்லுப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும், ஃப்ரீயாக நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வந்து நிறைய வதங்கிடக்கூடாது, தக்காளி தெரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரீயாக கொதிச்சு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 இலை புதினா போட்டு இறக்கணும்.